ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஓல்ட் பேங்கிள் ரீயூஸ் தாங்க. அது வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய பேங்கிள்ஸ் ப்ளஸ் நாம உள்ளன் கொஞ்சம் வச்சு அழகான ஒரு பேங்கிள் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல பேங்கிள்ஸ் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டி வச்சுக்கோங்க. நான் 3 பேங்கிள்ஸ் முதல்ல ஒட்டி இது நல்லா ட்ரை ஆக்கி வச்சிருக்காங்க. நாம இப்ப பேங்கிள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ரெட் அண்ட் ப்ளூ இந்த உள்ளன் காம்பினேஷன் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒரு 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு கலர்லயும் நம்ம 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல நாம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இந்த பக்கமும் நாம ஒட்டிக்கணுங்க. அதாவது உள்ளனோட இந்த பக்கம் 2 கார்னர்லயும் நாம ஒட்டிக்க போறோம். இங்கேயும் சரி, இந்த இடத்துலயும். ஸோ தட் நம்மளுக்கு இது பிரிஞ்சு வராது போடுறப்ப. இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு அப்புறமா இந்த 2 கலர் உள்ளன் இருக்கு இல்லையா, இதை நாம முதல்ல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்ப பேங்கிள் எடுத்துக்கலாம். நாம ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை இப்ப பாருங்க, மெதுவா வளையலுக்கு உள் பக்கமா வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க கொஞ்சமா கம் அப்ளை பண்ணிட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ இப்போ நாம வளையல் போட ஆரம்பிச்சிடலாம், அதாவது டிசைனு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த பக்கம் இந்த மாதிரி அதுக்கு அடுத்து இதை கொஞ்சம் டைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த மாதிரி இதையும் டைட்டா எடுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திரும்பவும் இந்த ப்ளூ கலர் பாருங்க, இதை எடுத்து அதாவது இப்படி ஓகே, அதுக்கடுத்து இதே மாதிரி தான் ரெட் கலர். அதுக்கு அடுத்தது திரும்ப இந்த ப்ளூ கலர். ரொம்ப ஈஸியான டிசைன், ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பட் நம்ம உள்ளன்ல பண்றப்ப நம்மளுக்கு கிரிப் ரொம்ப நல்லா இருக்கும். அதிலும் உள்ளன் எல்லா இடத்துலையும் ஈஸியா கிடைக்கக்கூடியதும் கூட.
இந்த மாதிரி முழுசாக நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், வளையல் போட்டு முடிக்க போகிறேன். இந்த டிசைனை ரொம்ப ஈஸியான டிசைன், பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நம்ம என்ன வகை மாதிரியான மேட்சிங் ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப லோ காஸ்ட்லேயே வந்து பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம வெளியில் போயிட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டியதே இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்பக்கமாக இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒட்டி விட்டுக்கிட்டாலும் சரி, ஒட்டி விட்டுட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிமைனிங் உள்ளன்னு வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான எவ்வளோ க்யூட்டான பேங்கிள் வந்து சீக்கிரமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷிவானிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.